டாக்டர், நம்ம ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் பலதரப்பட்ட நோய்கள் குறித்தும் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்தும் நம்ம ஏகப்பட்ட டிஸ்கஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு மெயின் டிஸ்கஷனாக பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவு, அதாவது செக்ஷுவல் டிஸார்டர் பற்றி. நீங்கள் சாதாரணமாக நீங்கள் எங்கேயா ட்ராவல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு கார்லேருந்து ஒரு பேம்ப்ளெட் தூக்கி போடுவாங்க. நீங்கள் டிவி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஆட் வரும். அதுக்கப்புறம் இல்லைனா நியூஸ் பேப்பரில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு ஹைலைட்டாக போட்டிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்மை குறைவா எங்ககிட்ட வாங்க, உடனே உங்களுக்கு தீர்வு காண முடியும் 7 நாட்கள்ல. இது எனக்கு எப்படி பாசிபிள்னு எனக்கு தெரியல. பட் அந்த ஒரு ஸ்டேஜ், அது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில நிறுவனம் எங்ககிட்ட உங்களுக்கு முழுமையான தீர்வு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ABC அப்படின்னு ஒரு 3 டைப் பிரிச்சிருக்காங்க டாக்டர். அதில் A டைப்க்கு ஒரு தொகை, B டைப்க்கு ஒரு தொகை, C டைப்க்கு ஒரு தொகை. இந்த தொகைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மெடிசன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் அவங்க இன்னும் பேஷண்ட்டையே பார்க்கல, ரெடிமேடாக உங்ககிட்ட ஒரு மெடிசன் இருக்குது. நீங்கள் ஏ டைப்க்கு நீங்கள் அந்த 3,000லேருந்து 30,000 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேஷ் கட்டிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு ஒரு மெடிசன், ஓகேவா? பேஷண்ட்டை பார்க்கல, அவங்களோட கம்ப்ளீட் அதாவது அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இருக்கும், என்ன பிரச்சனை ஏதுன்னு, அதெல்லாம் எதுவுமே பார்க்காம இப்படி கொடுக்குறாங்க. இது வெறும் விளம்பரத்துக்காக மட்டும் பண்ணுறாங்க. நான் யாரையும் புண்படுத்துறதுக்காக நான் சொல்லலை. பட் எப்படி இந்த கன்ஃபியூஷன் எனக்கு எனக்குள்ளே ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, நேர்கள் நிறைய பேர் இதை பார்த்துட்டு இருக்கவங்களும் ஆமாம் இது எனக்கும் இந்த மாதிரி தோணி இருக்கே அப்படின்னு இப்போ என் கூட சேர்ந்து ஆமா சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனுக்கு உங்களோட ஒரு விளக்கம் ரொம்ப தெளிவாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும். என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நானும் பார்த்துருக்கிறேன். எப்படிதான் அவங்க இந்த மாதிரி விளம்பரங்கள் பண்றாங்கன்னு யோசிக்கும் போது அவங்க மோட்டிவ் ஒண்ணுதான், குறுகிய காலத்துல சம்பாதிக்கணும், குறுகிய காலத்துல பல பில்டிங்களை வாங்கணும், எவன் என்ன நினைச்சதை நான் வாழணுங்கிற ஒரே மனப்போக்கம் தான் இப்ப நிறைய பேர் இருக்குன்னு சொல்றேன். அது எப்படி 7 நாட்களில் ஒரு நோயாளியை குணப்படுத்த முடியுங்கிறது மூலிகை மருத்துவத்தை பத்தி எனக்கு பெரிய டவுட் இருக்கு. இந்த நிகழ்ச்சி நான் ஒரு உண்மையிலே திரும்ப சொல்றேன், ஒரு விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சியை தான் பண்ணிட்டு இருக்கிறேன். யாரையும் குறை சொல்லுங்கிற எனக்கு ஆதங்கமே கிடையாது. ஏன்னா எனக்குமே அப்படி ஒரு ஆதங்கம் மனசுல ரொம்ப நாளாவே இருக்குது. ஏன்டா இப்படி பண்றாங்க? ஒரு டாக்டர் எனக்கு போன் பண்ணாரு, பேர் சொல்ல விரும்பல. ஏ பிரிவு இவ்வளவு, பி பிரிவு இவ்வளவு, சி பிரிவு இவ்வளவுன்னு அவர் முதல்ல விளம்பரம் கொடுத்துட்டு இருந்தார். ஆண்மை குறைவா, ஏ பிரிவு இவ்வளவு ரூபாய், பி பிரிவு இவ்வளவு, சி பிரிவு இவ்வளவுன்னு ஒரு விளம்பரம் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்படிதான் ஒரு நிகழ்ச்சியில, ஒரு தொலைக்காட்சியில் நான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், அப்படி ஒரு மருத்துவ பிரிவு கிடையவே கிடையாது, மூலிகை மருத்துவத்துல எந்த மருத்துவத்திலையும் கிடையாது சொன்னேன். அந்த டாக்டர் ஒரு அன்னைக்கு ஈவினிங் எனக்கு கால் பண்றாரு, டாக்டர் ஏன் எங்க தொழிலாம் கெடுக்குறீங்க? நான் உடனே சொன்ன ஒரே வார்த்தை தான், உங்களுக்கு வயசாகவே போச்சு சார், இவ்வளவு காலம் நீங்க நிறைய சேவை பண்ணிருக்கணும், நீங்க நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்டீங்க, நீங்க நினைச்சது என்ன சம்பாதிச்சீங்க, இப்போ குழந்தை குட்டிங்களை எல்லாம் கரையத்துனீங்க, இன்னைக்கு ஒரு மருத்துவ கல்லூரிக்கு நீங்க முதலாளியா இருக்கிறீங்க, அதை விட்டுருங்க, இனியாவது கொஞ்சம் சேவை பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்பவும் திரும்பவும் அந்த விளம்பரம் வந்துட்டுதான் இருக்கு, ஸ்பெஷல் சூப்பர் ஸ்பெஷல். எப்படி அந்த ஒரு மருத்துவத்தை அவங்க ஏளனம் பண்றாங்கன்னு நான் சொல்றேன். அவங்க மருத்துவம் நிச்சயமா பண்ணவில்லை, சேவை மனப்பான்மை விட்டுருங்க. எந்த மருத்துவமே இப்ப சேவை மனப்பான்மைங்கிறது அவங்களுக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு. அவ தன்னை வளர்த்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஒழிய, ஒரு நோயாளி நம்மளை நம்பி வந்திருக்காங்க, அவங்க குடும்பம் வளர்ந்து எந்த நோயாளிகளும் எந்த டாக்டருமே இப்ப நம்ம பார்க்கவே இல்லை. அப்படிதான் நான் சொல்றேன். எந்த ஒரு நோயாளி இப்போ நிறைய விளம்பரம், இன்னொரு நிறைய விளம்பரங்கள் 7 நாட்களில் குணம், வா என்கிட்ட மருந்து எடுத்துக்க, மருந்தை சாப்பிட்டவுடன் குணம். மூலிகை மருத்துவத்தை பொறுத்தவரையில் எந்த மருத்துவமா இருக்கட்டும், மூலிகை மருத்துவம் சித்தாவா இருக்கட்டும், ஆயுர்வேதிக்கா இருக்கட்டும், யுனானி இருக்கட்டும், எல்லாம் மூலிகை மருத்துவத்துல வரும். என்னடா டாக்டர் மூலிகை மருத்துவம் சொல்லிட்டு இருக்கிறாரு, அப்ப சித்த மருத்துவர்கள்லாம் மூலிகை மருத்துவம் மாட்டாங்களா? ஆயுர்வேத மருத்துவம் மூலிகை மருத்துவத்துக்கு வராதா? யுனானி மருத்துவம் மூலிகை மருத்துவத்துல வரான்னு கேட்கலாம். அடிப்படை மூலிகை தான். இவங்க 3 மருத்துவத்துக்குமே அடிப்படை மூலிகை தான். ஆனால் எந்த மருத்துவமாக இருக்கட்டும், மூலிகை மருத்துவத்தை பொறுத்தவரையில் குறைந்தபட்சம் 48 நாள், அதாவது ஒரு மண்டலம் சொல்லுவாங்க. மூலிகை மருத்துவத்தை பொறுத்தவரை மாசக்கணக்கில் சொல்ல முடியாது, நாட்கணக்கில் சொல்ல முடியாது. ஒரு மண்டலம் சாடு, 2 மண்டலம் சாடு. இப்ப நாடி காலத்தால 3 மாசம் சொல்றோம், 7 மாசம் சொல்றோம், 6 மாசம் சொல்றோம், அதுதான் முறை. ஆனா ஒரு மூலிகை மருந்து அவங்க உடம்புல போய் அது ஆக்ஷன் செய்யறதுக்கு குறைந்து 1 மண்டலம் ஆகும். ஆனா எந்த ஒரு நம்ம டாக்டர், வைத்தியராக இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், 7 நாட்களில் குணப்படுத்தி விடுவேன் மருந்தை சாப்பிட்டவங்க சொல்றாங்க, அவங்க முழுக்க ஏமாத்துறான்னு அர்த்தம்.
அவன் உண்மையிலே அவன் டாக்டராக இருக்க முடியாது. அப்படியேப்பட்ட விளம்பரங்கள் நம்பி ஏமாற வேண்டாம். அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன ஏ பிரிவு, பி பிரிவு, ஸ்பெஷல், சூப்பர் ஸ்பெஷல் முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை. அப்படி ஒரு மருத்துவம் மூலிகை மருத்துவத்தில் கிடையவே கிடையாது. அப்படின்னு நான் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா கெமிக்கல் கலந்துடுவான். துத்தநாகம், மெக்கானீசியம், பாதரசம் போன்ற கெமிக்கலை கலந்து உங்களை ஷார்ட் பீரியட்ல அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை காமிப்பான். ஆனா அதோட பக்க விளைவு என்ன பாத்தீங்கன்னா டபுளா இருக்கும். இதோட ரியாக்ஷன் ரொம்ப டபுளா இருக்கும். என்னை பொறுத்தவரை மூலிகை மருத்துவத்தை பொறுத்தவரை நான் திரும்ப திரும்ப சொல்றேன், 7 நாட்களில் குணப்படுத்த முடியாது. ஏ பிரிவு, பி பிரிவு எந்த பிரிவும் கிடையாது. ஒரு மூலிகை மருத்துவத்தை போல குறைந்தபட்சம் 48 நாட்களில் இருந்து அதை நோக்கி தக்குவாறு மாறுபடும். சில டாக்டர் சொல்ல பத்தியம் கிடையாது, பக்க விளைவு கிடையாது. ஏன் மருந்து வா, உனக்கு பத்தியமே கிடையாது. அது எப்படி யோசிச்சு பாருங்க. நீ ஆல்கஹால் யூஸ் பண்ணிட்டே இருக்கிற, உனக்கு ஆல்கஹால் டெக்கடிக்கே மருந்து கொடுக்காம வச்சுக்க. நீ ஆல்கஹாலை யூஸ் பண்ணிக்கிட்டே நீ அந்த மருந்து எடுக்க முடியுமா? பத்தியம் நிச்சயமா உண்டு. மூலிகை மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் பத்தியம் நிச்சயம் உண்டு. ஆனா பக்க விளைவு கிடையாது. நீங்க ஒருவேளை அந்த பத்தியத்தை ஃபாலோ பண்ணா விட்டா கூட பக்க விளைவு இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பியூர் மூலிகை எந்த டாக்டர் கொடுத்தாலும் சரி பக்க விளைவு நிச்சயம் கிடையாது. ஆனா அதோட டூரேஷன் அதிகமாக போகும். இப்ப 3 மாசத்துல ஒரு நோய் குணப்படுத்தி போகக்கூடியது 7 மாசம் வரைக்கும் இதை தடிக்க முடியாது. அதனால சொல்றது, எந்த காரணத்தை ஒண்ணு பத்தியத்தை ஃபாலோ பண்ணி ஒரு தகுதியான தரம் வாய்ந்த டாக்டர் அணுகி, மருத்துவர் அணுகி, வைத்தியர் அணுகி நல்ல சிகிச்சை எடுத்துக்கொண்டால் நிச்சயமா நோயிலிருந்து விடுபடலாம். இனிமையான இல்லற வாழ்க்கையை நிரந்தரமாக பெற to get permanent and peaceful life. நீங்கள் நரம்பு தளர்ச்சியால் இல்லற சுகத்தை இழந்தவரா? குழந்தை இல்லாமல் பல டாக்டர்களால் கைவிடப்பட்டவரா? சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவரா? சோரியாசிஸ் போன்ற தோல் நோயால் அவதிப்படுபவரா? மூட்டு வலியால் முடங்கி கிடப்பவரா? ஆஸ்துமா மற்றும் சைனஸ் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவரா? உங்களின் குழந்தை ஆட்டிசம் எனப்படும் குறைபாட்டால் பாதிக்கப்பட்டு மூளை வளர்ச்சி இல்லாமல் காணப்படுகிறதா? இனி கவலையே வேண்டாம். உங்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண டாக்டர் எஸ் முருகேஷ், Seashell Herbs and Research Center, Siddha, Ayurvedic and Naturopathic Medicines, Number 26, Seashell Avenue, Akkarai, ECR Road, Chennai, Tamil Nadu, India. Pin code 600119. முன்பதிவிற்கு for appointment. Phone number 04446890072. Cell number +917358583118 and +919444732995. Email ID support@seashellherbs.com and contact@seashellherbs.com and seashellherbs1966@gmail.com. Facebook ID Seashell Herbs, Instagram ID Seashell Herbs, website www.seashellherbs.com. டாக்டர் அவர்களை சந்திக்க முன்பதிவு அவசியம். முன்பதிவு பெற்று வரவும். சென்னை தலைமை மருத்துவமனையானது தினசரி காலை 9 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலும் டாக்டர் அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை மற்றும் சிகிச்சை பெறலாம். டாக்டர் அவர்கள் மருத்துவ முகாம் செல்லும் நாட்களில் சிறப்பு மருத்துவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெறலாம். டாக்டர் அவர்கள் பாண்டிச்சேரி, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், கரூர், சேலம், கோவை, ஓசூர், வேலூர் போன்ற உள் மாவட்டங்களிலும், பெங்களூர், மும்பை, கல்கத்தா, டெல்லி போன்ற வெளி மாநிலங்களுக்கும், இலங்கை, கனடா, ஜெர்மன், இத்தாலி, பிரான்ஸ் போன்ற வெளிநாடுகளுக்கும் விஜயம் செய்கிறார். டாக்டர் அவர்களை சந்திக்க முன்பதிவு அவசியம். டாக்டர், ஆண்மை குறைவு அப்படின்னா என்ன? அண்ட் ஆண்மை குறைவினால பாதிக்கப்பட்ட ஆண்கள் தனக்கு ஆண்மை குறைவு இருக்கு அப்படிங்கறதை அவங்க எப்படி தெரிஞ்சுப்பாங்க? அதான் ஆண்மை குறைவுனா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆண் அதான் போக சக்தியில தான் தாம்பத்திய உறவில் ஈடுபடும் போது
பொறுப்பானது போதிய எழுச்சி இல்லாமல் துவண்ட நிலையில் காணப்படும். அதாவது தாம்பத்தியோட உச்சகட்ட நிலையை எட்ட இயலாமேன்னு சொல்லுவாங்க. அதாவது தாம்பத்தியோட இப்ப ஈடுபடணும்னு வச்சுங்களா, அதாவது ஒரு குறிப்பிட்ட நிலை தானே விந்தணுக்கள் நழுவு, அதாவது ஒரு போதிய டூரேஷன்ல அவங்களுக்கு கிடைக்காது. இந்த செக்ஸ்ல ஈடுபட அவங்களுக்கு எத்தனை டூரேஷன் இருக்குன்னா அந்த டூரேஷன் இருக்காது, சடன்லி விந்து வெளியே. அது ஒரு வகையான ஆண்மை குறை. இன்னும் சிலருக்கு தான் நரம்பு தளர்ச்சிகள் இருக்கும். அதனால என்ன பண்ணாக்கி அந்த செக்ஸ்ல ஈடுபட்டு இருக்கும் போதே தோண்டு போயிடும், உறுப்பின தோண்டு போயிடும். அதுவும் ஒரு வகையான பாதிப்பு. இந்த பாதிப்பு எதனால வருது? அதாவது நாட்பட்ட கைப்பழக்கம். இதே சில டாக்டருங்க சொல்றாங்க, கைப்பழக்கம் பண்றது தவறுல, கிணத்துல ஊற தண்ணி மாதிரி ஊறும், கிணத்துல வேணா தண்ணி ஒரு மாதிரி இருக்கும். ஆனா மாஸ்டர்பேஷன்ல பழக்கப்பட்ட எவனாவது ஒருத்தர் சொல்லுங்க, ஒரு முறை நான் கைப்பழக்கம் பண்ணிட்டு விட்டுட்டேன், திரும்ப நான் தப்பு பண்ணதே கிடையாது. அதுக்கு அபிஷியல் ஆயிடுறான். ஒரு போதைப் பொருளுக்கு ஒரு குடிகாரம் எப்படி அடிக்ட் ஆகிறானோ அதே மாதிரி மாஸ்டர்பேஷன் பண்றாங்க, கைப்பழக்கம் பண்றாங்க, அதுக்கே அடிமையாயிடுறான். ஒரு நாளைக்கு 8 தடவை கைப்பழக்கம் பண்ணா கூட என்கிட்ட வந்து சிகிச்சை வந்து அது எப்படி தவறா இல்லாம இருக்கும்? யோசித்து பாருங்க. நரம்புகள் தொய்ந்து போய் நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு அவங்களுக்கு கண்டிப்பா வரும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தா தகாத உறவு, தகாத பெண்கள். அதாவது தகாத பெண்கள் தப்பா எடுத்துக்க வேண்டாம், அதாவது விலை மாத்திரைகள் சொல்லுவாங்க, அவங்க கிட்ட போய் தகாத உறவுகள் வைத்துக் கொள்ள இப்ப தகாத மாத்திரைகள் எடுக்கலாம். வீரிய சக்திக்குன்னா இப்ப அலோபதி மெடிசன் 45 நிமிஷம் அடிக்கும், 50 நிமிஷம் அடிக்கும், 1.5 மணி நேரம் அடிக்கும்னு சொல்லி தகாத மாத்திரைகளை எடுத்து யூஸ் பண்ணும் போதும் அவனுக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு பிற்காலத்தில் அவனுக்கு ஆண்மை குறைவு வரும். யோசித்து பாருங்க, ஒரு பவர் கொண்ட மாத்திரை அவன் கொடுக்குறான்னா அதோட வீரியம் அன்னைக்கு இருக்கும், அடுத்த நாள் இருக்கும், நாளே அந்த மாத்திரையும் அதே மாதிரி ஆயிடும். அந்த போதைப் பொருள் மாத்திரை தான் அதுவும் நாளே அதுவும் வீரியம் வந்து போய் எவ்வளவு நாள் தான் வீரியம் எவ்வளவு மாத்திரைகள் எடுத்துக்கொண்டிருக்க முடியும்? நாளே அந்த இதுவும் செயல் போகும்போது அடுத்தது போதைப் பொருட்கள், அதை ட்ரிங்க்ஸ் பண்றது, ஸ்மோக்கிங் பண்றது, ஆல்கஹால் வேஸ்ட் பண்றவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை கண்டிப்பா. இப்போ ஒரு சில போய் போதைப் பொருள் கஞ்சான்னு கூட, கஞ்சா அப்படின்னு கூட போய் சாப்பிடுறாங்க. அப்படி சாப்பிடுறவங்க நிக்கோட்டின் அதிகமாகி ஆண்மை குறைவு பிரச்சனை நிச்சயமா வரும். நான் எப்பயே சொன்ன மாதிரி கைப்பழக்கம் பண்ற தவறு, தகாத உறவு, போதைப் பொருட்கள், இதனால பெரிதும் பாதிக்கப்பட்ட அதிகம் இருக்கு. இந்த ஆண்மை குறைவை நான் எப்படி சிகிச்சை அளிக்கும் போது 2 டைப் ஆஃப் சிகிச்சை அளிக்கிறேன். உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட ஒரு பிரிவாகும், சிலவங்க மனதளவு பாதிக்கப்பட்ட மனநோயாளி. மனநோயாளியோட அவங்க ஒருவேளை மூளை வளர்ச்சி இல்லாம இருக்கிறாங்க, அந்த மைண்ட் வேண்டாம், மனதளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதான் தகாத நட்பும்பாங்க. இப்ப தகாத ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க, அவங்களோட பேச்சுவார்த்தைகள், தகாத படங்கள் பார்க்கறது. நான் நான் இத்தனை தடவை உறவில் ஈடுபட்டேன், அவன் அதை ட்ரை பண்ணி பார்த்துருப்பான், ஆனால் முடியாம இருக்கு. அப்போ அவங்க மனசுலயும் ஒரு அழுத்தம் வந்திருக்கும், நம்மளால முடியலையோ. ஆனா அப்படிப்பட்ட நோய்களுக்கு நிச்சயமா மருத்துவ சிகிச்சை தேவைப்படாது. மனதளவு பாதிக்கப்படும் நிச்சயமா மருத்துவ சிகிச்சை தேவைப்படாது. நான் எங்கிட்ட வர நோயாளிகளை பார்த்தீங்கன்னா 40% பேர் இப்படி மனநோயாளியே தான் வரும். நிறைய டாக்டர்களை பாக்குறான், அவன் 3 மாசம் அங்க மருந்து எடுக்கிறான், எடுத்துக்கிட்டு அவன் சொன்னதை குழப்பி விட்டுறான். உனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு, உனக்கு ஒண்ணுமே முடியாம போயிடுச்சு சொல்லி அப்படி மருந்து எடுத்து கடைசியாக வந்து பார்த்தா அவனுக்கு எந்த நோயுமே இருக்காது. அவனுக்கு ஒரே அமுக்கான டேப்லெட் மட்டும் தான் கொடுத்து விடுவேன். அப்ப இதை சாப்பிட்டு பாரு, எப்படி வீரியம் இருக்குன்னு பாரு சொல்லி கொடுத்து விட்டான். அவன் சாப்பிட்டு பாரு சொல்லுவான், சார் ரொம்ப நல்லா, 10 மாசம் ரொம்ப நல்லா இருந்தோம், ஆனா கொடுத்த மருந்தே கிடையாது, ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி தான். அளவு மருத்துவம் சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு ஆன்டிபயோட்டிக் தான், மூலிகை மருத்துவம் அமுக்காரங்கிற ஒரு பவுடர், அதை டேப்லெட்டா பண்ணி கொடுத்தா அவன் சந்தோஷமா இருக்கு. அப்படி இன்னொருத்தர் 3 மாசம் மருந்து எடுத்து வந்து ஒரு பேசியன் என்கிட்ட வந்து பெங்களூர் நினைக்கிறேன் வந்து சிகிச்சைக்கு வந்திருந்தாப்புல. அவருக்கு தான் சொன்னேன், உங்களுக்கு மனநோய் தான், எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லதா இருக்கிறீங்க, நீங்க ட்ரீட்மெண்ட்டே தேவைடான்னு சொல்லி கவுன்சிலிங் பண்ணி எடுத்து பார்த்தா கேட்கவே இல்லை. இல்ல சார், அந்த டாக்டர் எனக்கு இவ்வளவு மருந்து கொடுத்தாரு, நான் 45,000 ரூபாய்க்கு மேல மருந்து வாங்கி சாப்பிட்டேன், அப்பவே பணமாக எப்படி சொல்றீங்க மனநோய்னு, எப்படி சார் நான் நம்புற மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், சரி மருந்தா சாப்பிடணும் சொல்லி ஒரு 60 டேப்லெட், அதாவது அமுக்கான டேப்லெட். இன்னைக்கு அந்த பேஷண்ட் பார்த்துருந்தா அது புரியும். அந்த முதல் மாசம் மருந்து கொடுக்கும்போது என்கிட்ட சொல்றான், சார் மருந்து சாப்பிட நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் சார், நான் அதை பார்க்கும்போது இப்ப நல்லா இருக்கு சார் என்கிட்ட சொல்றான். ஆனா உண்மையிலே நான் கொடுத்த மருந்து அவங்களுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்து. அதாவது அவன் மனசை ஸ்டடிப்படுத்த மருந்து கொடுத்துருக்கேன், இந்த ஒரு பக்குவத்தை அவனுக்கு ஏற்படுத்தினாலே இவன் மருந்தே கிடையாது, மருந்து கிடையாது. திரும்ப என்கிட்ட வர 2 மாசம் மருந்ததே மருந்தை கொடுத்துருக்கேன். 3ஆம் மாசம் என்ன நினைக்கிறேன்னா, சரி அவன் கொஞ்சம் மருந்து பவரா கொடுப்பேன், மேரேஜ் பக்கத்தில் வச்சிருக்கிறேன், கொஞ்சம் மருந்து பவரா கொடுக்குறேன். ஏன்னா மருந்து மாத்திட்டேங்கிற மைண்டாவும் செட் ஆயிடுச்சு, கொஞ்சம் பவரான மருந்து கொடுத்துருக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு அடுத்த மாசம் சொல்ல, சார் முன்னும் கொடுத்த மருந்து மாதிரி இல்லையே,
நீங்க புரிஞ்சு பாத்துங்க. இப்போ நான் முதல்ல கொடுத்த 2 மாசம் கொடுத்தது அது மருந்து இல்ல, ஆன்டிபயோட்டிக் அவன் ஜெனரல் எடுத்து கொடுத்தது. 3வது மாசம் அந்த மருந்தே கொடுக்குற மனசுல என்ன வந்துச்சு, டாக்டர் கடந்த மாசம் கொடுத்த மருந்து இருந்தது, இப்போ மருந்து வேற மாத்தி கொடுத்தாரு, அதனால எனக்கு வீரியம் இல்லை. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பக்கம் வந்துடுது. ஆனா அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படாது, ஒரு 3 மாசம் கவுன்சிலிங் தேவைப்படுது. அதனால நீங்க உங்களுக்கு வந்திருக்குது ஆண்மை குறை தானா நீங்க ப்ராப்பரா செக்அப் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிகிச்சை. நிச்சயமா ஆண்மை குறைங்கிற காரணம் அந்த ஒன்னேதான், தாம்பத்திய உயிர் தெரிந்து போயிடும். ஏன் சார் நீங்க எப்படி சொல்றீங்களா, தாம்பத்திய உறவு நாங்க ஈடுபட முடியல, வாயு பருவத்தில் இருக்கிறோம், எப்படி எங்களுக்கு ஆண்மை குறை வந்து நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு கேட்கலாம். நியாயமான கேள்வி. இப்ப நான் 18 வயசுல எனக்கு கல்யாணமே பண்ணிக்கலாம், எப்படி சார் எனக்கு ஆண்மை குறை கண்டுபிடிக்கணும்? உனக்கே தெரியும், செவரிங் ஆகும், கண்ணுக்கு கீழே கருவளையம் வரும். நான் எப்படி சொன்னேன், கைப்பழக்கம் பண்ணாதேன்னு, போதைப் பொருள் யூஸ் பண்ணாதேன்னு. உனக்கு தெரியாதா நீ இதெல்லாம் தப்பு பண்ணிருக்கிறோம், ஒருவேளை வர வாய்ப்பு உனக்கு புரியாதா? நிச்சயம் புரிஞ்சிருக்கும். அதை எடுத்துக்க. என்ன சார் தாம்பத்திய உறவை ஈடுபட்டு பார்க்கலையே, எனக்கு ஆண்மை குறைவு நான் எப்படி டிசைட் பண்றது? அந்த டிசைட் பண்ண முடியாதவங்க தான் இப்படிப்பட்ட ஏமாத்திட்டு போறாங்க. அதனால நீ தேர்ந்தெடுக்கிற டாக்டர் உண்மையிலே இவரால் குணப்படுத்த முடியும், நமக்கு வந்திருக்கிற நோய் ஆண்மை குறைவுதான் டிசைட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மருந்து போன உடனே ஒரு டாக்டர் வந்து மருந்து அவசியமே கிடையாது. ஆலோசனை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மருந்து. என்னை பொறுத்தவரை என்கிட்ட நோயாளி நான் ப்ராப்பர் செக்அப் பண்றேன், ப்ராப்பர் செக்அப் பண்ணி பார்த்து எனக்கு உண்மையிலே வந்துருக்கிறது ஆண்மை குறைவுதான் கண்டிருந்த பிறகு மருந்து சிகிச்சை கொடுக்குறவனுடைய ஏமாற்றுறது கிடையாது. என்னால முடியாது, யாரையும் என்னால ஏமாற்ற முடியாது. இனிமையான இல்லற வாழ்க்கையை நிரந்தரமாக பெற to get permanent and peaceful life நீங்கள் நரம்பு தளர்ச்சியால் இல்லற சுகத்தை இழந்தவரா, குழந்தை இல்லாமல் பல டாக்டர்களால் கைவிடப்பட்டவரா, சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவரா, சோரியாசிஸ் போன்ற தோல் நோயால் அவதிப்படுபவரா, மூட்டு வலியால் முடங்கி கிடப்பவரா, ஆஸ்துமா மற்றும் சைனஸ் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவரா, உங்களின் குழந்தை ஆட்டிசம் எனப்படும் குறைபாட்டால் பாதிக்கப்பட்டு மூளை வளர்ச்சி இல்லாமல் காணப்படுகிறதா? இனி கவலையே வேண்டாம். உங்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண டாக்டர் எஸ் முருகேஷ், Seychelles Herbs and Research Center, Siddha Ayurvedic and Naturopathic Medicines, Number 26, Seychelles Avenue, Akkarai, ECR Road, Chennai, Tamil Nadu, India. Pin code 600119. முன்பதிவிற்கு for appointment phone number 04446890072, cell number +917358583118 and +919444732995. Email ID supports@seychellesherbs.com and contact@seychellesherbs.com and Seychelles Herbs 1966@gmail.com. Facebook ID Seychelles Herbs, Instagram ID Seychelles Herbs, website www.seychellesherbs.com. டாக்டர் அவர்களை சந்திக்க முன்பதிவு அவசியம். முன்பதிவு பெற்று வரவும். சென்னை தலைமை மருத்துவமனையானது தினசரி காலை 9 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலும் டாக்டர் அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை மற்றும் சிகிச்சை பெறலாம். டாக்டர் அவர்கள் மருத்துவ முகாம் செல்லும் நாட்களில் சிறப்பு மருத்துவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெறலாம். டாக்டர் அவர்கள் பாண்டிச்சேரி, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், கரூர், சேலம், கோவை, ஓசூர், வேலூர் போன்ற உள் மாவட்டங்களிலும், பெங்களூர், மும்பை, கல்கத்தா, டெல்லி போன்ற வெளி மாநிலங்களுக்கும், இலங்கை, கனடா, ஜெர்மன், இத்தாலி, பிரான்ஸ் போன்ற வெளிநாடுகளுக்கும் விஜயம் செய்கிறார். டாக்டர் அவர்களை சந்திக்க முன்பதிவு அவசியம். டாக்டர், ஆண்மை குறைவுனா என்னன்றதை தெளிவாக சொன்னீங்க. அது எதனால் ஏற்படுது, அதற்கான சிகிச்சை என்ன அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப ரொம்ப கிளியராக இருந்துச்சு. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை கொடுக்க விரும்புகிறீங்க? ஃபர்ஸ்ட் நோயாளிகளுக்கு சொல்றதை விட அவரை பெற்ற தாய் தகப்பனோட சொல்ல விரும்புகிறேன்.
ஒரு ஆண்மகனை பெற்ற தாய் தகப்பன் நான் மட்டும் முக்கியமான சொல்லுவாங்க. ஒரு மகன் தான் மகன் ஆண்மை குறையாக பாதிக்கப்படும் எந்த பெற்றோட்டும் இந்த இது வரைக்கும் இந்த பையனை சொல்லதான் எனக்கு தெரியல. நிறைய பேசி என்கிட்ட வர்றாங்க. அதாவது அந்த மேரேஜ் நெருங்குற காலகட்டத்துல அந்த பையன் அவன் எங்கெங்க ஓடுறான், நிறைய டாக்டர் போய் பார்க்கறான், அதுல நிறைய பேர் ஏமாற்று பிறகு போய் ஏமாவை செய்யறான். என்ன நிறைய பேசி நான் பார்க்கும்போது அவங்க கண்களுக்கு எனக்கு ஒரு மனசு ரொம்ப ஆதங்கமா இருக்கும், கஷ்டமா இருக்கும் மனசு. வந்து சொல்லலாம், சார் எனக்கு இப்படி மேரேஜுக்கு தயார் பண்ண சொல்றாங்க, நான் நாளைக்கு மேரேஜ் பண்ண போறதா இருந்தா என்னால ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியாது சார், நான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா எங்க வீட்டுல வந்து இவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறாங்க சார், நான் எப்படி சார் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றது, சூசைட் பண்ணிக்கலாங்கிற கண்டிஷன் ஆகி போயிருக்கேன் சார். இன்னும் நிறைய பேர் நிறைய என்ன சொல்றாங்க. அதனால ஒரு ஆண்மகளை பெரிய தாய்த்தப்பும் ஒண்ணு சொல்ல விரும்புறேன், எந்த பையனுமே வற்புறுத்தாங்க. முதல்ல அந்த ஆரம்ப ஸ்டேஜ்ல ஒரு பையனுக்கு டீனேஜ்ங்கிற ஒரு பருவத்துல அந்த பையனை வாட்ச் பண்ணுங்க. ஒரு பெற்றோர்களுக்கு இந்த கடமை கூட என்னதான் பண்றீங்க நீங்க? தான் பையன் அந்த டீனேஜ் பருவத்தை கெட்டு போறதான் கெட்டு போறது, இந்த பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் எதுவா யாரா இருக்கட்டும், அந்த ஆண்மகனை வாட்ச் பண்ணுங்க. இவன் என்ன மாதிரி சவாசம் வச்சிருக்கிறான், இவனால என்னென்ன தொடர்பு வேண்டி இருக்குது, என்ன மாதிரி நடவடிக்கைகள் பண்ணிட்டு இருக்கிறான்னு பார்த்து அந்த மேரேஜுக்கு முன்னாடி நல்ல டாக்டர் அன்னைக்கு கண்டிப்பா சிகிச்சை எடுத்துக்கப்புறம் நடக்கும். ஒரு நல்ல டாக்டர் பாருங்க, ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்க. சிமெண்ட் டெஸ்ட் ஒண்ணு இருக்குது, ரொம்ப பெரிய காஸ்ட்லி டெஸ்ட் கிடையாது, அதிகபட்சம் 60 ரூபாய் நினைக்கிறேன் ஒரு டெஸ்ட். அந்த டெஸ்ட் ஒரு டாக்டர் அன்னைக்கு ஒரு ப்ராப்பரா எழுதி வாங்கிட்டு ஒரு சிமெண்ட் டெஸ்ட் ஒன்று எடுத்து பாருங்க. தான் பையன் நாளைக்கு திருமணம் முடிச்சு இன்னொரு பெண்ணை திருப்திகரமா தாம்பத்தியம் வைக்க முடியுமா, நாளைக்கு நமக்கு ஒரு வாரிசு நம்ம குடும்பத்துக்கு வருமானு பாருங்க. அப்புறம் எடுக்க 2ஆம் பட்சம் அவனுக்கு அவன் அவன் பார்த்துக்குவான். உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு இல்லையா, நம்ம வீட்டுக்கு ஒரு பேர பையன் வேணும், ஒரு பேத்தி வேணும், ஒரு வம்சம் வளரணும், ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கு. ஆண்மை குறை பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு ஒன்று சொல்ல விரும்புறேன், பசங்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புறேன், டாக்டர்கிட்ட போய் ஓப்பனா பேசுங்க. எந்த டாக்டர்கிட்ட நீங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க அந்த டாக்டர் சார் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னேன், மனநோய் இன்னொன்று இருக்குது, ஆண்மை குறை, ரெண்டுல தான் ஒரு நோய் இருக்கு. மனநோயாளிக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது, உண்மையிலே பாதிக்கப்படாமல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். அவங்களுக்கு அது தற்காத்து சிகிச்சை எடுத்துங்க, நோய்க்கு பாதிப்பு தற்காத்து சிகிச்சை. ஆனா நீங்க ப்ராப்பரா ஒரு டாக்டர் அணுகி, சார் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டர் அணுகி, சார் எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு சார், அதுக்கு என்ன பண்ணலாம், நான் இப்போ மேரேஜ் பண்ணா எனக்கு லைஃப் நல்லபடி அமையுமா, ஒரு 3 months மருந்து எடுத்து அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாமே. அதெல்லாம் பேரண்ட்ஸ்க்கு சொல்லுங்க, அம்மா நான் எப்படி பாதிக்கப்பட்டுக்கிறேன், கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க, நான் ஒரு டாக்டர் பார்த்துடுறேன். அவங்களே அவங்களே அழைச்சிப்பாங்க. நீங்க தனிப்பட்ட முறையில் டாக்டர் பார்க்கறது பேரண்ட்ஸோட வந்து இன்னும் சந்தோஷப்படுவோம். பரவாயில்ல, அப்பா அம்மாவுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பையனை நல்லபடி குணப்படுத்தி அனுப்பணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். தனிப்பட்ட முறையில் போகும்போது நிறைய டாக்டர் ஏமாற்றி விடுறான். என்ன போது நான் தான் சொல்லுவேன், நீங்க போறீங்க, உங்களோட வீக்னஸ் அவன் புரிஞ்சுக்கிறான், எப்படி அவனோட வந்து கலந்துக்கலாம் கூட கரெக்டாம். முடிஞ்ச வரைக்கும் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி பேரண்ட்ஸோட போங்க. நான் உண்மையிலேயே என்கிட்ட அவரையும் பேரண்ட்ஸோட அவங்க ரொம்ப சந்தோஷப்படுங்க. பசங்க பரவாயில்ல, நம்ம பாதிப்பு தாய்ப்பாட்ட சொல்லிடுறான், மறைஞ்சு அவன் மருந்து சாப்பிடல, அப்பா அம்மா சொல்லிதான் சாப்பிடறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்படி வாங்க, அப்படி ஒரு நல்ல டாக்டர் பாருங்க. என்கிட்ட தான் வரணும் சொல்லி நல்ல டாக்டர் பாருங்க, பேரண்ட்ஸோட போய் பாருங்க. எந்த டாக்டர் ஏமாத்த மாட்டேன், உன்னோட வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டு அவன் ஏமாத்தலாம். நான் இதைதான் சொல்ல வரேன், வேற அட்வைஸ் நான் என்ன பண்றதுக்கு. இந்த காலத்து பசங்களுக்கு புரியாத ஒண்ணும் கிடையாது, எல்லாமே புரியும். நெட், இன்டர்நெட், அது எல்லாமே வந்துருச்சு. உங்களுக்கு புதுசா நான் என்ன சொல்ல வேண்டியது. அதனால நீங்க தேர்ந்தெடுக்கிற டாக்டர் நல்ல தகுதியானவரா, திரும்ப திரும்ப தான் சொல்றேன், தேர்ந்தெடுத்து பார்த்து அதுக்கு தக்க சிகிச்சையை முறைப்படி ஆரம்ப ஸ்டேஜில் எடுங்க, இறுதி கட்டத்தில் எடுக்காது. நாளைக்கு கல்யாணமா அன்னைக்கு டாக்டர் பார்க்காது, தவறான ட்ரீட்மெண்ட் ஆகிடும். அது உங்களுக்கு நல்லது, உங்களை சார்ந்த இருக்கிறவங்களுக்கும் நல்லது. ஆண்மைக்குறை நீங்க மட்டும் பாதிக்கப்படுறீங்க, யோசித்து பாருங்க. உங்களை நம்பி வரக்கூடிய அந்த பெண் எண்ணற்ற கனவோட வரும். எந்த பெண் சொல்லுவோம், என் பர்சனல் ஒழுங்கா தாம்பத்தியம் வைக்க முடியும் சொல்லுமா? தன்னை தானே நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சிகிச்சை எடுத்து ஒரு பெண்ணோட வாழ்க்கையை தொடங்குங்க. இன்னொரு பெண்ணோட வாழ்க்கை கெடுக்காது, தப்பே கிடையாது. தவறு பண்ணாத எவனும் கிடையாது. வாலிப பருவத்தில் தவறு பண்ணது எவ்வளவு ஒருத்தர் சொல்லுங்க. நான் பாக்குறேன், எண்ணற்ற பேசிட்டு பார்த்தாச்சு, லட்சக்கணக்கானவர் பார்த்துக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லும்போது மனசுதான் கஷ்டமா இருக்கு. அதனால தான் சொல்றேன், ஒரு நல்ல டாக்டர் பாருங்க, சிகிச்சை எடுங்க, அதுக்கு ஒரு பெண்ணோட மேரேஜ் பண்ணுங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்க, வாழ்க்கை வாழ்றதுக்கு அனுபவிச்சு வாழுங்க. நிறைய பேர் என்னன்னா ஒரு கடமைக்காக வாழ்றாங்க. 2 பேருமே வேலைக்கு போடுறாங்க, இன்னையோட கடமை இன்னைக்கு ஒரு இன்டர் கோர்ஸ் ஈடுபடணும், லைஃபை முடிச்சுன்னு முடிக்கணும் பண்றாங்களோடைய வாழணும்னு ஆசைப்படுறது இல்லை. வாழ்க்கை வாழ்றது கடை கொடுத்து இந்த வாழ்க்கையை திரும்ப ஜென்மம் கிடைக்கும்னு நினைக்காதீங்க.
மனித ஜென்மங்கிறது ஒரு பெரிய மகத்துவமான ஜென்மம். பயன்படுத்துங்க, வாழ்க்கையை நல்ல என்ஜாய் பண்ணி வாழுங்க. வாழ்க்கை வாழ்றதுக்கு அனுபவிச்சு வாழுங்க. எப்போ அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. டாக்டர், ஹோப்ஃபுல்லி உங்களோட எக்ஸ்பிளனேஷனுக்கு அப்புறமாவது யாரும் இந்த போலியான விளம்பரத்தை கண்டு ஏமாறாம அவங்க பணத்தை கொஞ்சம் வந்து காப்பாத்திப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது கொஞ்சம் ப்ளீஸ் கரெக்டான இடத்துக்கு மட்டும் நீங்க போயிட்டு உங்களோட ஆண்மை குறைவுக்கான பிரச்சனை தீருவுமா அப்படின்ற ஒரு இடத்த மட்டும் போய் பாருங்க அப்படின்றதே என்னோட சைட்ல இருந்து ஒரு குட் சஜஷன். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். அதுவும் ஆண்மை குறைவை பத்தி டாக்டர் முருகேஷ் அவர்கள் ரொம்ப தெளிவான எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருக்காங்க. வேறு ஒரு மருத்துவ நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி கிருத்திகா. இனிமையான இல்லற வாழ்க்கையை நிரந்தரமாக பெற to get permanent and peaceful life. நீங்கள் நரம்பு தளர்ச்சியால் இல்லற சுகத்தை இழந்தவரா, குழந்தை இல்லாமல் பல டாக்டர்களால் கைவிடப்பட்டவரா, சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவரா, சோரியாசிஸ் போன்ற தோல் நோயால் அவதிப்படுபவரா, மூட்டு வலியால் முடங்கி கிடப்பவரா, ஆஸ்துமா மற்றும் சைனஸ் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவரா, உங்களின் குழந்தை ஆட்டிசம் எனப்படும் குறைபாட்டால் பாதிக்கப்பட்டு மூளை வளர்ச்சி இல்லாமல் காணப்படுகிறதா? இனி கவலையே வேண்டாம். உங்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண டாக்டர் எஸ் முருகேஷ், Seashell Herbs and Research Center, Siddha Ayurvedic and Naturopathic Medicines, Number 26, Seashell Avenue, Akkarai, ECR Road, Chennai, Tamil Nadu, India. Pin code 600119. முன்பதிவிற்கு for appointment. Phone number 04446890072. Cell number +917358583118 and +919444732995. Email ID supports@seashellherbs.com and contact@seashellherbs.com and Seashell Herbs 1966@gmail.com. Facebook ID Seashell Herbs, Instagram ID Seashell Herbs, website www.seashellherbs.com. டாக்டர் அவர்களை சந்திக்க முன்பதிவு அவசியம். முன்பதிவு பெற்று வரவும். சென்னை தலைமை மருத்துவமனையானது தினசரி காலை 9 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலும் டாக்டர் அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை மற்றும் சிகிச்சை பெறலாம். டாக்டர் அவர்கள் மருத்துவ முகாம் செல்லும் நாட்களில் சிறப்பு மருத்துவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெறலாம். டாக்டர் அவர்கள் பாண்டிச்சேரி, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், கரூர், சேலம், கோவை, ஓசூர், வேலூர் போன்ற உள் மாவட்டங்களிலும், பெங்களூர், மும்பை, கல்கத்தா, டெல்லி போன்ற வெளி மாநிலங்களுக்கும், இலங்கை, கனடா, ஜெர்மன், இத்தாலி, பிரான்ஸ் போன்ற வெளிநாடுகளுக்கும் விஜயம் செய்கிறார். டாக்டர் அவர்களை சந்திக்க முன்பதிவு அவசியம்.